Praise the Lord. Gratitude, unity, and forward with hope, a day marking our nation's enduring spirit of freedom. Indeed, this Independence Day is a time to pause and remember the journey of our nation and reaffirm our commitment to building an even brighter future. So let's start this day with a word of prayer. அப்பா உடனாதி தீர்மானத்தை கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு இந்த நாளை நீர் ஏற்படுத்தி கொடுத்து தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சுதந்திர தினத்தை இந்த தேசத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை நினைத்து உமக்கு நன்றி வழிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே நீங்கள் சுயாதீனமாய் நீ வைத்திருக்கும் தயவுக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. ஏசப்பாய் மட்டும் தாங்கி வந்த தேவன் இனிமேல் நீ தாங்கணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற பாடல் ஜெபம் தூது எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்தி நடத்தணும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தொடங்கி நீர் முடிப்பீராக உமக்கு நன்றி. சீதோஷ நிலைகளை கூட அனுகூலமாய் மாற்றிக்கொள்ளும், யாரும் தடைபடாத உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேரும் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு சத்தியத்தை நாங்கள் கர்த்தாவே சமயம் கிடைக்கும் பொழுது நாங்கள் கேட்டு மகிழ கர்த்தர் உதவி செய்வீராக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கனமாகவும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். Amen. Music has the power to uplift and unify, as Bible says, sing to the Lord a new song. Let us join together and sing a song. பாடலை பாடுவோம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடியையோதான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடியையோதான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் நம் நடுவில்
பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையை செய்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையை செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திலே சுதந்திரமாய் அவரை ஆராதிக்கும்படியாகவும், எத்தனை சோர்வான நேரங்களிலும் எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் சேனையாயிருந்து நமக்கு பக்க பலனாயிருந்து பாதுகாப்பலாயிருந்து இம்மட்டுமாய் நம்மை அரவணைத்து நடத்தின தேவன். அவர் இனியும் நம் தேசத்தை காக்கவும் நம்மை அரவணைத்து நம்முடைய பாதுகாப்புக்காக வேலையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் முடியுமான எழுந்து நிற்போம், அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். We need to ask His continuous blessings, for His protection, for His mighty power, always in our life. எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே, நீர் மாத்திரமே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே மட்டுமாய் நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த உலகத்திலே ஆண்டவரே பொல்லாங்கனுடைய உபத்திரவத்திற்கு நீர் எங்களை தப்புவித்து, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய அடைக்கலத்திற்குள் எங்களை புகுந்த செய்திருக்கிறீர். இன்னமும் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியா நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Glory Jesus, thank you Master. அப்பா உமக்கு நன்றி ராஜா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலவளவு அன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க தன்னையே தந்தீ. உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்ரோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர்
ஆக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், நீர் மாத்திரம் ஆமென். போதும், இயேசுவே நீர் மாத்திரம் போதும், Glory நீர் Jesus. மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. you are the potter, I am the clay. mold me and make me. This is what I pray. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய மேலான பாதுகாப்பு எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. உலகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்காக நீர் காவலராய் வைத்திருக்கும் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபையில கரம் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. இந்த தேசத்தின் ஆண்டவரே பாதுகாப்புக்காய் உழைக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சோல்ஜர்ஸையும் ஆண்டவரே ஆபீசர்ஸையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீரே ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து மேலான பாதுகாப்பை அருளி செய்து எங்கள் தேசத்தின் மேலே ஆண்டவரே எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நீர் பாதுகாத்து நீர் நடத்த போகிற தெய்வக்காக உமக்கு நன்றி ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, we praise you, Jesus. Thank you, Master. Thank you, Master. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. Glory Jesus. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. Glory Jesus. Thank you Lord. Thank you Lord. நல்ல மேய்ப்பரே, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துபவரே, இந்த அருமை
அருமையான இந்த சாயங்கால நேரத்திலே கர்த்தாவை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு ஆண்டவரே மேலானதாய் இருக்கிறது. இம்மட்டமா எங்களை கைவிடாமல் வழி நடத்துகிற தேவன், நீர் இனியும் எங்களை ஆசீர்வதித்து நீர் நடத்த போகிற தேவனுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்தமுள்ள கருமைகள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. மேலான பாதுகாப்புள்ள கரம் எங்கள் மீது நீட்டப்படட்டும். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Please be seated. It is such a joy to be in the presence of the Lord. Let us all give a clap offering to God. Amen. So we will hear a scripture portion from Psalm 33. I request one of you to come front and read Psalm 33. Praise the Lord. Psalms 33. Sing joyfully to the Lord. Your righteous is fitting for the upright to praise Him. Sing to Him a new song. Play skillfully and shout for joy. The Lord loves righteousness and justice. The earth is full of His unfailing love. He gathers the waters of the sea into jars. He puts the deep into the storehouses. For He spoke and it came to be. He commanded and it stood firm. But the plan of the Lord stands firm forever, the purpose of His heart through all generations. From heaven the Lord looks down and sees all mankind. He who forms the heart of all, who considers everything they do. A horse is a vain hope for deliverance. Despite all its great strength, it cannot save. To deliver them from death and keep them alive in famine. In Him our hearts rejoice, for we trust in His holy name. Let's read it together. May your unfailing love be with us, Lord, even as we put our hope in you. Amen. Thank you. Amen. Thank you so much for the psalm reading. We now invite our members to showcase your talent, whether by singing or you can reflect on what Independence Day signifies. So it's up to you what you want to do. So the time is yours now. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Actually today is Independence Day. We know everyone. எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு சுதந்திர நாள்னு. So I'm really proud to be an Indian. எனக்கு 10 years, 5 years, 6 years back ஒரு சர்ச்சில் நான் போயிருக்கும்போது சடனாக அவங்க கூப்பிட்டுட்டு இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, நீங்கள் டீச்சர் இல்லையா, உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி நல்லா தெரியும், கொஞ்சம் எதனா ஒரு 2-3 எதனா ஸ்பீச் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ சடன்லி எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்தியன் ஃப்ளாக் ஹேஸ் 3 கலர்ஸ் இல்லைங்களா, 3 கலர்ஸ், சாஃப்ரான், ஒயிட் அண்ட் க்ரீன். ஸோ எனக்கு நினைவு என்ன வந்துச்சுன்னா, சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாக்ரிஃபைஸ். ஸோ தட் சிக்னிஃபைஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருந்து யாருங்கோ? ஏசு கிறிஸ்து தான் நம்மளுக்காக அவர் உயிரையே கொடுத்து அவர் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார் இல்லைங்களா, அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ தட் சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாக்ரிஃபைசஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் இட் கோஸ் டு ஒயிட். ஒயிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீஸ் அண்ட் பியூரிட்டி. எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இயேசு கிறிஸ்து ஒருவரே பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹீ இஸ் த பியூரிட்டி.
பரிசுத்தமானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற ஒருவரும் இல்லை. ஸோ நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்ல அந்த இது சிம்பிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ நம்ம நாடு செழிப்பாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மட்டும் தான் முடியும். அவரால் தான் நம்ம ஜபிக்கும் போது கூட நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னா யார்கிட்ட ஜபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தான். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ அங்கே பாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ஸோ திஸ் 3 கலர்ஸ் வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? வி ஆர் இந்தியன் போது எல்லா ஃப்ளாகும் அந்த கலர் இல்லை பாருங்க. ஆல் சாக்ரிஃபைஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னென்ன சிம்பிள்க்குதோ அதெல்லாம் நம்ம 3 ட்ரை கலர்ஸில் இருக்குது. ஸோ ஐ வாஸ் ப்ரௌட். அண்ட் நான் இதை பற்றி சொல்லும் போது நிச்சயமாகவே என் தேவன் நம்மளுடைய நாட்டை எவ்வளோ ஆசீர்வச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். ஐ ஆம் ரியலி வெரி ப்ரௌட். ஐ லவ் மை கண்ட்ரி. அதே போல் வி ஷுட் நாட் ஹேட் அதர் நெய்பர் கண்ட்ரிஸ் ஆல்சோ. வி ஷுட் லவ் ஆல் த கண்ட்ரிஸ். பிகாஸ் ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம தேசத்துக்கு மட்டும் இல்லை, இடீ உலகத்துக்கே அவர் வந்துட்டு ரட்சகராக ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். ஸோ ஜெகோவா தேவன் நம்முடைய எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், யாருமே இல்லை. ஸோ வி ஷுட் லவ் அதர் நெய்பர் கண்ட்ரிஸ் ஆல்சோ, பட் ரியலி வி ஷுட் லவ் ஆர் கண்ட்ரி ஆல்சோ. ஸோ ஐ வாண்ட் டு சிங் ஒன் சாங், Kannada song. So actually from morning I ate night sweets and juice and all. My throat is little this thing. Anyhow. ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೇಳಪ್ಪ. ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೇಳಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೇನು ನನ್ನೇಸುವೆ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೇನು ನನ್ನೇಸುವೆ. ನನ್ನ ಒಳ್ಳೆ ಪಾಲು ನೀನೇಸಯ್ಯ, ನಿನಗಿಂತ ದೇವರು ಬೇರಿಲ್ಲಯ್ಯ. ನನ್ನ ಒಳ್ಳೆ ಪಾಲು ನೀನೇಸಯ್ಯ, ನಿನಗಿಂತ ದೇವರು ಬೇರಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಮುತ್ತಿಡುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ. ನಿನ್ನ ಪಾದಕ್ಕೆ ಮುತ್ತಿಡುವೆ, ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವೆ. ಜೀವನವೆಲ್ಲ ನಿನಗಾಗಿ ಹಾಡಿ ಹೊಗಳುವೆ. ನನ್ನ ಜೀವನವೆಲ್ಲ ನಿನಗಾಗಿ ಹಾಡಿ ಹೊಗಳುವೆ. ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೇಳಪ್ಪ. ಈ ನನ್ನ ಜೀವ ನಿನ್ನದೇಸಯ್ಯ, ಉಸಿರೆಲ್ಲ ನಿನ್ನದೇ ಓ ಏಸಯ್ಯ. ಈ ನನ್ನ ಜೀವ ನಿನ್ನದೇಸಯ್ಯ, ಉಸಿರೆಲ್ಲ ನಿನ್ನದೇ ಓ ಏಸಯ್ಯ. ನೀನಿರದೆ ಒಂದು ಕ್ಷಣ ಬದುಕೆಲ್ಲ ಬೆರಿಸೂನ್ಯ. ನೀನಿರದಿಲ್ಲೊಂದು ಕ್ಷಣ ಬದುಕೆಲ್ಲ ಬೆರಿಸೂನ್ಯ. ನೀನಿರಳು ಬಾಳೆಲ್ಲ ಹರ್ಷ ಹರ್ಷ. ನೀನಿರಳು ಬಾಳೆಲ್ಲ ಹರ್ಷ ಹರ್ಷ. ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೇಳಪ್ಪ. ಪರಲೋಕವೆಲ್ಲ ನಿನದೇಸಯ್ಯ, ನಾನು ಕೂಡ ಅಲ್ಲಿಗೆ ಬರುವೇನಯ್ಯ. ಪರಲೋಕವೆಲ್ಲ ನಿನದೇಸಯ್ಯ, ನಾನು ಕೂಡ ಅಲ್ಲಿಗೆ ಬರುವೇನಯ್ಯ. ನೀ ಬೇಗನೆ ಬರಲಿರುವೆ, ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದೆಯುವೆ. ನೀ ಬೇಗನೆ ಬರಲಿರುವೆ, ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದೆಯುವೆ. ಶಾಶ್ವತ ಶಾಂತಿ ನನ್ನನ್ನು ನೀನೇ ನಿಲ್ಲಿಸುವೆ.
ಶಾಶ್ವತ ಶಾಂತಿ ನನ್ನನ್ನು ನೀನೇ ನಿಲ್ಲಿಸುವೆ. ನೀವೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಹೇಗೇಳಪ್ಪ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೆನು ನನ್ನೇಸುವೆ. ಈ ಹಾಡು ನಿನಗಾಗಿಯೇ ಹಾಡುವೆನು ನನ್ನೇಸುವೆ. Thank you so much, Sister Grace. I've never heard such an explanation for the tricolor. This is the first time I'm hearing, and it's so beautiful. And the song that you sang is also very nice, very beautiful. Yeah. Thank you. I praise God for your voice. Anybody else who would like to come forward? இயேசுவின் நாமமினிதன நாமமின இல்ல நாமமேன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமமினிதன நாமம் இன இல்ல நாமமேன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருளளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருளளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூனிலும் மேலான நாமம் வானாதி வானவரேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவரேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்லா நாமம் நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரென்றென்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரென்றென்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். Thank you so much. Amen. It's time to hear the word of God. Let's listen what Pastor has to talk to has the word of God for us. Amen. Hallelujah. Praise God.
I'm indeed so happy to see you all this evening. A bright, good evening. The climate gave a good support for us to enter to the church. It started pouring and then it stopped. Right. That's the blessings of God. Amen. 79th Independence Day. Our country has to remember today. It was not that easy task. The struggle, the penalty, the losses, the sufferings. If you kind of remember, I mean, it's a big salute for all the people who sacrifice for us to see a better country. இந்திய தேசம் எல்லா துறைகளிலும் ஒரு வல்லரசு நாடாய் மாறிக்கொண்டிருப்பதற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்துவர்களாக இருக்கிறோம். அவரவர்களுக்கு அவர்கள் பிறந்த நாடு தான் என்னங்க, தாய்நாடு. தாய் நாட்டிற்கும் மேலே என்ன, தகப்பன் நமக்காக சுதந்தரித்து கொடுத்த இடம். The inheritance of God. So, it's the freedom worth celebrating. It's the freedom worth worshipping it. நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான சுதந்திரம் எந்த நாட்டிற்கு போனாலும் நமக்கு என்ன இருக்காதுங்க, அந்த நிம்மதியான இருக்காது இல்லைங்களா? இந்த இடத்துல நமக்கு எல்லாற்றிலும் என்ன இருக்குது, ஒரு ஃப்ரீனஸ். You have the right to speak, right? Then tell the fundamental rights. That's what I'm asking. What is it? Right to equality. What does it mean? Wait. Right to equality. What does it mean? Huh. Now, if you look at the present world, there is no gender discrimination. You cannot do that. Because women has got equal rights and the power that the men has got. Right? So, now it's the actual frame word fits into this, right to equality. Right. What is next? Okay. Then? What is exploitation? என்னங்க? ஓகே ஓகே. பொதுவாக எந்த ஒரு உபத்திரமும் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் வாழ்வது, ஜீவிப்பது. கரெக்டுங்களா? ரைட். வாட்ஸ் நெக்ஸ்ட்? That you already told, right? Okay. Cultural and educational rights. ஒரு காலத்திலே there were ups and downs, right? Yes. Women were not allowed to, they were not encouraged rather to learn. But today, it's astonishing to see that, women are in the top position. So the amount of effort, right? The interest, and that shows, the equal rights that they have, right? They do have the same amount of knowledge, the courage, and in addition to that, the encouragement from their parents, from their families. Right. What's next? Constitutional remedies is more into a political science side of it. But what is the freedom that is more worth of celebrating for us, if I have to
point on us. இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஏதோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. யார் வாங்கி கொடுத்தாங்க? ஒரு தாத்தா வாங்கி கொடுத்தாரு. Generalized. People don't specify like that. You are a teacher, so therefore you can kind of classify it. But if you ask a common person, ஒரு தாத்தா வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கு ஒரு விதத்தில் இந்தியாவை ஆளுறதே அவர் தான் இல்லையா? எப்படிங்க? Nobody can change it. Right from the small denomination till the higher one. Today even 2000 has gone out. What is the higher currency for us? It's 500. Right? So imagine one person, why he needs to fight. For what is the reason? Though he was well educated, he had all the luxuries in his life, he could have lived a normal life like others. அந்த காலத்தில் கோட்டு சூட்டு போட்டு வாழணும்னா நீங்களே யோசித்து பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு தர்பார் ஃபேமிலியில் தான் இருந்திருக்கணும். ஏன் நான் என்னை நானே சில காரியங்களை இழந்தால்தான் இன்றைக்கு உலகமே அவரை போற்றுகிறது. ரைட்? அப்போ ஒரு தனி நபர் எடுத்த அந்த முயற்சி. Now where you can relate this to? One person came forward to sacrifice for your needs. One person who came forward to die for you, to take all your burdens upon him and to set you free. கேட்குறோம், ஆண்டவரே என்னை நீர் சுதந்திரமாக்கி என்னை விடுதலையாக்கும். விடுதலை என்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு என்ன இருக்குங்க? எஸ், அது ஒரு கடினமான ஒரு வேலை. ரைட்? இமேஜின் you are sitting in the chair and you're being tied up. How long you can sit like that? உங்களை சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டால் எவ்வளோ நேரத்துக்கு உட்காருவீங்க? 1 hour. அதுக்கப்புறம் you will try to set yourself free. Imagine the moment when I tie you, when I put the final knot itself, your mind will be telling you how to remove it. So ungaludiya muyarchi, it has already started. Likewise in your life, you need to achieve something. You need to portray yourself. You would have started, your mind would have started working, but physically it is not possible. Why? மனசு என் எண்ணம் ஒன்று சொல்லுகிறது, ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு என்னுடைய சரீரம் அதற்கு என்ன கொடுக்கல? ஈடு கொடுக்கவில்லை. Now everything needs to be put into action for something that you achieve. உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் என்ன வேணுங்க? There is a connectivity. Your mind needs to set right. It needs to instruct your body. Right? If it is a lifting, your mind should tell your hands that get ready. சில பேர் பார்த்துறீங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேக் கொஞ்சம் பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா எண்ணெய் எங்கேயோ இருக்கும். பட் தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அப்புறம் நம்ம போய் தலையில் கொட்டுறோம், நான் தான் கொடுக்குறேன்னே ஏன் வாங்கலை, நீ கொடுக்குறேன்னு என்கிட்ட சொன்னியா? அங்கேயே என்ன ஆகுது? ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது வீண் சண்டையாக முடியுது. மிஷினுக்கு போகணும் போது தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏன் நான் தான் ஏன் போகணும், நான் அவ்வளோ வெயிட்டை நான் தூக்கிட்டு வரணும். அரைக்கும் போது அரைச்ச பிறகு தான் வெயிட் இருக்கும். சில பேர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டு இருப்பாங்க, நீ தான் போய் மாவு அரைச்சிட்டு வரணும்னு. சில நாமினேஷன்ஸ் வீட்லேயே நடக்குது. யூ ஆர் டிசைன் டு டூ திஸ் ஒர்க். வி கிவ் இட் டு தெம். இதுக்கு நீ தான். அதெல்லாம் வேற பெருமையாக சொல்லுவாங்க, அந்த அம்மா தான் பார்த்துக்குவாங்க, அவங்க தான் எல்லாம் செய்வாங்க, எல்லாம் அவங்க பார்த்துவாங்க. You're not encouraging them. You're just telling. It's designed for them. In this world, God has given us so much
and He has given you special talents, right? Now I was expecting that one of you will come forward and tell what is your experience about the freedom, right? I shouldn't be nominating, it should come from within, right? Opportunity knocks once, it will not stay. Imagine, நான் பெற்ற சுதந்திரம், நான் கண்ட சுதந்திரம், you could have talked about it for 15 minutes. எனக்கே டைம் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் நான். So what I'm trying to say, எவ்வளவோ தாளந்துகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் சில வேளைகளிலே அதை நாம் எந்த இடத்துல பிரயோஜனப்படுத்தணுமோ அந்த இடத்துல என்ன பண்றது இல்லைங்க, we don't use it. என்ன ஆகுது? If you don't use your talent, what happens? What happens? You will not be recognized. No? If you don't use your talents, why will you not be recognized? talent இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு. So you have always been recognized. Huh? It will die down. It will diminish. It will go away from you. நல்லா யோசிங்க, ஒரு ஸ்பேனர் பிடிக்கிற கைக்கு தொடர்ச்சியாக அது இருந்தால் தான் என்ன ஆகுது தெரியுங்களா? வல்லமை கிடைக்கும். எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் அதை முறுக்கி எடுக்க தெரியும். கொஞ்சம் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு மாதம் விலகி இருக்கட்டும் சொல்லுங்கள், அடுத்த மாதம் ஸ்பேனர் கையில் பிடிக்க முடியாது. That's how you will lose your interest. அப்போ உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்தை நீங்கள் சரியான நேரத்திற்கு பிரயோஜனப்படுத்தாவிட்டால், then tomorrow when God asks you, உனக்கு இந்த தாளந்தை நான் கொடுத்திருந்தும், சில பேர் கர்ச்சீஃப் வச்சுப்பாங்க ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்? மடிப்பு போகக்கூடாது. எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கணும். எவ்வளவு வேர்த்தாலும் சரி நமக்கு என்ன ஆகுதுங்க, என் கையே எனக்கு உதவும். அப்போ என்ன பிரயோஜனம்? God has given you, you are not utilizing it. உங்களை அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆயினும் என் மனது என்ன வரல, இன்னும் அதுக்கு என்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை. I am not prepared for it. அப்போ எப்போ நடக்கும் இதெல்லாம்? Right? Now we need to start thinking about all this. ஆண்டவரே, எனக்காக நீர் கொடுத்திருக்க வேலையிலே I will stand for you. Right? Now what is the worth of celebrating today's freedom? I just want to remind you about 3 things that we need to keep in our mind. Number 1, we need to show the gratitude for the national freedom. Right? வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். Galatians chapter 5 verses 1. சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். What is the meaning of it? என்னங்க அர்த்தம் அதுக்கு? உங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாய் சுவாதீனமாய், you can do all by yourself, you don't have to ask anyone. அந்த நிலைமையை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் அதை என்ன படித்துக் கொள்ளணுமா? நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். எகிப்தியர்களுக்கு ஆண்டவர் விடுதலை அளித்த உடனே கொஞ்ச நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணாங்க? எகிப்தை விட்டு வெளியே வந்தோடனே இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார் இல்லைங்களா? கொஞ்ச நாள் அவங்களுக்கு மனசு மாறுச்சா இல்லையா? எதனால மாறுச்சு? இப்போ நீங்கள் மோசே காலத்துக்கு போகணும். Roll back to yourself to Exodus and think what Moses did. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டாரு. See, again God uses single person. Where is the freedom coming from? He uses one person. Right? ஒருவரால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும்.
அப்போ நீங்க யாரை தேடி போகிறீர்கள்? உங்கள் விடுதலைக்காக ஆண்டவரை தேடுறோம். அப்ப ஆண்டவரை தேடும்போது நமக்கு என்ன உண்டாகுது? அது மட்டுமா? எதுவாக இருந்தாலும் மேலே இருக்கிறவர் பார்த்துக்குவார். அவர் பேங்க் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நீ உழைச்சி உன் கரத்தில் நான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். அப்போ நீ உழைச்சி அந்த ஆசீர்வாதத்தின் பலனை நீ காண்பாயின் வேதவாசனம் சொல்லும் பொழுது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நான் உழைச்சாலும் அதன் பலனை என்ன ஆகுதுல்ல, அடுத்த செகண்ட்லேயே போயிடுதுங்க. எதுக்கு? பிகாஸ் we are rolling back. We don't realize என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அல்லவா? நான் ஒண்ணுமே இல்லை. நான் எப்படி இருக்கிறேங்க? எப்படி இருக்கிறேன்? ஐ எம் அ டஸ்ட். வீட்டில் கொஞ்சம் பெருக்கில் என்ன ஆகுது? தூசி தட்டுறோம் இல்லைங்களா? தட்டும் போது உங்களுக்கு சும்மாவா இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்பாங்க, என்னங்க ஆச்சு அந்த அளவுக்கு தும்புவீங்க இல்லையா? ரைட்? சம்திங் இஸ் இரிட்டேட்டிங் யூ. ஸோ யூ நீட் டு கீப் யோர் செல்ஃப் கிளீனிங். யூ நீட் டு பி இன் அ கிளீனர் வே. லைக்வைஸ் யுவர் மைண்ட் நீட்ஸ் டு கீப் ரிஃப்ரெஷிங். காலை தோறும் எனது கிருபை புதிதாயிருக்கும். எத்தனை பேர் உணர்றீங்க? அப்ப அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிக்கிறதா இருக்கும் பொழுது எல்லா நாளிலும் நான் உற்சாகமாய் ஆண்டவருக்கு என்று நிற்க போகிறேன். கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தோம்னா அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு there's a person waiting. ரைட்? அதனால தான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு. என்ன உண்டு? an idle mind. அப்பா நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. Right? It's a devil's workshop because he'll come and sit. He will give you more different thoughts. இதை செய், அதை செய். உன்னை யாரை ஏமாத்துறாங்க? நீ இப்படி செய்தீனா உன்னை ஏமாத்துறாங்க. See, he manipulates. Right? I am in a very good direction. I'm following one path. But then, when my mind goes into idle state, someone is trying to manipulate it and they want to take away. And the end result is, my path is changed. Right? அப்போ என் வழி விலகி போகும் பொழுது என்ன ஆகுது? என்ன ஆயிடுதுங்க? everything goes in a different direction. செய்வது என்னதென்று அறியாமல் நான் தவித்து நிற்கிறேன். அப்போ நமக்காக சுதந்திரமாய் ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? வாட் வி மஸ்ட் டு? என்ன செய்யணும்னு கேட்குறேன். இல்லைங்களா? ஆண்டவருக்கு அவர் திரும்பி நம்ம இடத்துல என்ன கேட்குறாருங்க? உங்களுடைய சுத்தமான, அதுவும் எங்கே வந்து கொடுக்க வேண்டுமா? எங்கே வந்து கொடுக்கணுமா? என்னுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் என்னை தேடும் பொழுது உங்களுக்கு நான் அளவில்லாத சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் விடுதலையும் உங்களுக்காக அற்புதத்தையும் நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். It has started. இனி நான் ஏன் கலங்க வேண்டும்? So freedom is not free. It comes through a cost, not through a monetary way of it, but the way that we live, the way that we change, show that change in ourselves, right? That's why I keep saying, சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் முகம் கோணாமல் நம்ம என்ன பண்ணணுங்க? இது மூலயமா நான் சொல்லிடுறேன். எப்போ நான் மெசேஜ் அனுப்பிச்சாலும் உடனே என்ன பண்ணுங்க? அக்னாலேஜ். இல்லைங்களா? பிகாஸ் காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட். சிறு கூட்டமாக இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம், இந்த இடத்துல தான் ஆண்டவர் நிறைவாக இருப்பார். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தம் அது. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். ரைட்? அப்போ நம் நடுவில் ஆண்டவர் இருக்கும் பொழுது அளவில்லாத
அன்பினால் நான் அவரை தரிசிக்க போகிறேன். Secondly, we need to remember the freedom in Christ. What is freedom in Christ? கிறிஸ்துவுக்குள் சுதந்திரம் என்னங்க? முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட நடக்காது, நடந்தது, நடக்க போகிறது எல்லா கதையும் நம்ம சொல்கிறோம். சில பேர் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்களா, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பேசுவாங்க. நான் இப்படி இருந்த ஆண்டவரே, இந்த இடத்துக்கு போன ஆண்டவரே, இந்த நபரை சந்திக்கணுமா இருந்தது ஆண்டவரே, எவ்வளோ நான் நின்று பார்த்தேன்ப்பா, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஆண்டவரே, என் கால் வலிக்க தான் நான் திரும்பி வீட்டுக்கு வந்தேன், ஏமாற்றம் அடைந்த ஆண்டவரே. இதெல்லாம் ஜெபம் இல்லைங்களா? உங்கள் தேவை என்ன? எதற்காக ஆண்டவரை நீங்கள் நாடுகிறீர்கள்? வாட் இஸ் த ஃப்ரீடம் தட் வி டேக் இன் கிரைஸ்ட்? நான் எப்பொழுது நினைத்தாலும் என் ஆண்டவருடைய தோளின் மீது நான் சாய்ந்து கொள்ள முடியும். எனி டைம் ஆஃப் த டே. ஒரு நபரை பார்க்க போனோன்னா தான் 10 மணிக்குள்ளே டைம் கொடுக்குறாங்க. அது மீறி போனால் என்ன ஆகலை, ஆள் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், அவங்க வீட்டுக்கு நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடியும்? அன்றைக்கி டின்னர் கூப்பிட்ருக்குறாங்க, நீங்கள் போனீங்க, அவங்க டின்னர் சர்வ் பண்ணி கொஞ்சம் லேட் ஆச்சு, 9:30 மணி ஆச்சு. அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க டைமை. அதுக்கு சாப்பிட்ட பிறகு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவோன்னு உட்காருவோம். அது நேரம் இல்லாத போகும். அவங்களே என்ன பண்ணுவாங்க, வாட்சை பார்ப்பாங்க, உங்கள் முகத்தை பார்ப்பாங்க, கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆல் எனர்ஜி இஸ் வேஸ்டட். வீட்டு விட்டு வெளியே அப்பா கிளம்பிட்டாங்க, அப்போ மறுபடியும் இன்னும் டாபிக் தோணும், இன்னுமா இன்னும் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் அது என்ன மாதிரி சொன்னோம், எப்போ போவாங்க எப்போ போவாங்க, when will they go, why are they still here? Because they think that the freedom is taken away, it's snatched out. கொஞ்ச நேரம் மற்றவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வரும்பொழுது நம்முடைய சுதந்திரத்தை நாம் பறி கொடுத்து விட்டோம் என்று நாம் எண்ணுகிறோம் இல்லையா? ஆனால் வெளியே போயிட்ட பிறகு there are few people when they depart from us, we think that இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம், இன்னும் எவ்வளவோ பேசியிருக்கலாம், இன்னும் எவ்வளவோ ஆலோசனை கிடைத்திருக்கும், இன்னும் எவ்வளவோ வழி பிறந்திருக்கும், எவ்வளோ காரியங்கள் நாங்கள் சேர்ந்து செய்திருப்போம். Everything we think after the person departs. So you are losing the freedom to be with that person for some odd reasons. But today, my God says, our God says, I have the freedom for you. Any point of time, how long you want to cry, cry. How long you want to laugh and talk to me, talk to me. உன்னை விசாரிக்கவும் உன்னை அரவணைக்கவுமே நான் இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதை விட்டா எனக்கு வேற என்ன வேலை? That's the only task that I have. என் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கணும், என் ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அவர்கள் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். This is the only thing. இல்லைன்னா ஏங்க 33 வயசில் ஆண்டவர் இறக்க அவர் ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? நான் put yourself in his position. உங்களை பிலாத்தின் இடத்துல போய் நிறுத்தி இருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? பிலாத்தே, நான் ஒன்றும் பண்ணல, வேணும்னா அவங்கள கேட்டுப்பார். எங்கேயோ இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து சாட்சிக்கு நிற்க வைக்கிறோம். ஆண்டவர் அப்படியே சாட்சி நிற்க வச்சாரு. அவன் என்ன சொன்னா, இவரிடத்திலே குற்றம் ஒன்றும் நான் அறியவில்லையே, பின்ன ஏன் நீங்க அழைத்து வந்தீர்கள்? I am not the right person to judge him. But if you go and stand before someone in this world, people will easily judge you. They conclude, put a full stop and close the chapter. No chance. இன்னார் இப்படி தான் இருப்பாங்க முடிவு கட்டிடுறோம். When will we show that difference? When will we show that, I am a different person, I belong to God? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வித்தியாசமாய் காண்பிக்கப்பட வேண்டும். அப்ப நீங்க கேட்குறீங்க, வேலை இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்களே, நான் எப்படி நடந்துக்க முடியும்? அங்கேயும் நான் அப்படியே தான் இருக்கணுமா? அப்படி தான் இருந்து ஆகணும். That is the difference that you need to show. You cannot go along with them.
You cannot get yourself dragged along with your culture, along with your habits. Then there is no difference at all for you. எங்கே நான் ஆண்டவருக்கென்று சாட்சியாய் உறுதியாய் நிற்கின்றேனோ அந்த இடத்துல ஆண்டவருடைய மேன்மையை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல என்ன உண்டு? விடுதலை உண்டு. யோவான் 8:36, the son sets you free and you will be free indeed. பிதா உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். Yeah. I know that you are Abraham's descendant, yet you are looking for a way to kill me, because you have no room for my word. I am telling you what I have seen in the Father's presence, and you are doing what you have heard from your father. போதுமா? Earthly freedom can be taken away, but the spiritual freedom that we have is what? We have the power of. What is your spiritual freedom? To talk and dance. Talk in tongues. Spiritual freedom also gives you the gateway for your eternal life. நான் கிறிஸ்துவின் பிள்ளை. அப்போ இன்னைக்கு நம்ம சுதந்திரமா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ற போறோம்? நான் உம்மிடத்திலே வேரூன்றி நிற்கிற ஆண்டவரே. Therefore you have all the rights to ask him. எது வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் உறுதியாய் கேளுங்கள், அது உங்களுக்கு ஆண்டவர் சுதந்தரித்து கொடுப்பார். மூன்றாவது, the freedom to serve. Remember that we have a freedom to serve. What is freedom to serve? What is freedom to serve? What is freedom to serve? Offering help. Okay? You have a liberty. You have the right choice to help others when they are in need. Right? ஒன்றுமே நம்மகிட்ட இருக்கும், ஆனால் சில வேளை நமக்கு என்ன இல்லை கொடுப்பதற்கு. ஒரு சாரி பழசானா கூட நான் கர்ட்டனாக மாற்றுவேனே தவிர ஒரு காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போகாது. அது எனக்கு சொந்தமானது. கந்தையானாலும் நான் கசக்கி தான் கட்டுவேன், நான் கொடுக்க மாட்டேன். அப்படியே வச்சுட்டே இருங்க. புதுசாக எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் உங்களுக்கு புதுசாக ஒரு 2 பட்டுப்புடவை கொடுக்குறாருங்க. இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டார், இந்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் 2 பட்டுப்புடவை கொடுக்குறேன், நீங்கள் 2 புடவை வெளியே அனுப்புகிற தயாரா? அதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிற ஆண்டவரே, அது ஒரு மூலையில் இருந்துட்டு போட்டோம், இதையும் தாரும். அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்களா? என் மனசு கொடுக்க விரும்பலை, ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு என்று எதை கொடுக்கிறேன்? வாட் ஹவ் ஐ டன்? ரைட்? நீ இவ்வளோதான் கொடுக்கணும்னு ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை என்ன பண்ணலைங்க. ஆனால் ஒரு கட்டில் என்ன உண்டு? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? என்ன உண்டு? கரெக்டாக சொல்கிறேம்மா, அவ்வளோதான். சத்தமாக சொல்லணும், அது நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். அது ஒன்று தான் ஆண்டவர் நமக்கு. மிகுதியான உங்ககிட்ட நான் ஒன்றும் கேட்கலப்பா. Because that belongs to me, because he says that I have given you the strength to work. I have given you the right. I have given you the power to work. So therefore it belongs to me. You cannot spend it. அப்படி நம்ம யோசித்து நம்ம பண்ணி பார்க்குறோம் தெரியுங்களா? என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஒரு 500 ரூபாய் கூட பாக்கெட்டில் இல்லாமல் இருந்த காலங்கள் உண்டு. வெளியே போகும்போது, வண்டியில் போகும்போது ஒன்றும் இருக்காது. உண்மையாக இந்த இடத்துல ஆண்டவருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், ஒரு 5 ரூபாய் கூட இருக்காது, வெறும் பர்ஸ் எடுத்துகிட்டு போவேன். பிகாஸ்
I didn't know. The tithe gives more power. It is the strength. அது என்றைக்கு ஆண்டவருக்கென்று நம்ம நிர்ணயிக்கின்றோமோ எங்கிருந்து ஆண்டவர் கொடுப்பாருன்னு தெரியல. சில நேரத்தில் மாசத்துல எதிர்பார்க்காம இவ்வளவு செலவாயிருக்குதா. Many times I and my wife will sit and will talk. This month we haven't put any budget. But still, where is the money coming from? We have so much things to buy. ஒரே நேரத்தில். Right? That is my God. Because we serve this sovereign God who has the supernatural power to bless you. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உனக்கு நான் தருவேன். நீங்கள் செய்வதற்கு என்னவா இருக்கணும்? மனசை திறந்துக்கிறங்க. ஸ்தோத்திரையான்னு வீட்டுக்கிட்ட வராங்க சில பேர். முந்தே போகும், முன்னால் போங்க. அவங்க யாரும் இல்லை. நீங்கள் கொடுப்பது 10 ரூபாய். அந்த 10 ரூபாய்க்கு ஒரு டீ கூட இந்த காலத்தில் வராது. இமேஜின். அப்போ எப்படி ஆண்டவர்கிட்ட ஆயிரக்கணக்கு நம்ம கேட்குறோம். உன்கிட்ட இருக்கிற 10 ரூபாவே நீ கொடுக்கல, கஞ்சத்துலேயும் கஞ்சமாக இருக்கிற. ஆனால் உனக்கு என்னிடத்திலிருந்து ஆசீர்வாதம் மட்டும் நிறைவாய் வேணும். ஆண்டவரே சரிந்து விழும்படிக்கு கொடும், நிறைவாய் கொடும். எங்கேருந்து கொடுக்குவேன்? நீ எதை விதைத்தாய்? சிறிதளவு நீர் விதைத்திருந்தாலும் அதனுடைய பலனை நீ காண்பாய் அல்லவா? பட் வேர் இஸ் தட்? You haven't sowed anything. So you have the freedom to serve, right? That's what we read in Psalms 33:12. Remember? எனக்கு ஆண்டவர் எல்லா சுதந்திரத்தையும் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார். அப்போ குறைவோ நிறைவோ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிட்டு கொடுப்போம். ஆண்டவரே, please excuse me this month. This is what I have. This is what I want to offer you. Now if you have thought, you have already received the blessings. ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருங்க? கொடுத்துட்டாரு. எதை நினைச்சு நீங்க கவர்ல வைக்கிறீங்களோ ஆண்டவர் அப்போ என்ன பண்ணிட்டாருங்க? ஏன்னா அவரிடத்துல கடனாளியா ஒருவர் இருக்கக்கூடாது. அவர் யாருக்கும் என்ன வைக்கிறது இல்லை, ஒரு நாளும் கடன் வைப்பதே இல்லை. எப்பவுமே எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், நான் எந்த இடத்துல இந்த பைபிளை நான் எடுத்துகிட்டு போனாலும் என்னை அறியாமலே நான் யார்கிட்டையும் இதுவரைக்கும் அது எங்கள் அப்பானுடைய பழக்கம் தான் இன்றைக்கும் எனக்கு. நான் யாரிடத்துல என்ன கேட்பதில்லை இல்லைங்களா? ஆனால் ஆண்டவருக்கென்று அவர்கள் கொடுக்கும் பொழுது அது அப்படியே வச்சிருப்பார், பைபிள்லே இருக்கும். அதே பழக்கம் தான் எனக்கும் இருக்குது. Right? Because we remember you in our prayer. The money that you give to the church doesn't belong to me, it belongs to God. Right? Because it needs to yield that fruit in your life. It needs to satisfy you. நான் கொடுத்ததுனால எனக்கு குறைவாயிடுச்சு நீங்கள் ஒரு காலத்திலையும் சொல்லக்கூடாது. நான் ஆண்டவருக்குன்னு கொடுத்தேன், என்னை நிறைவாய் நடத்துவார். இதுதான் ஆச்சரியம் இல்லைங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குடும்பம் கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாக இருந்தாங்க. அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, நான் எப்படி பருப்பு டப்பாவில் பருப்பு வருதுன்னே தெரியலங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறேன், குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஆண்டவர் நிறைவாய் கொடுக்குறாரு. இன்றைக்கி எத்தனையோ பேர் வீட்டில் தேடினாலும் என்ன இல்லைங்க, கிடைக்காது. ஏன்? என்ன ஒரு வார்த்தை சொல்லுவீங்க? எவ்வளோ பண்ணுங்க சம்பாதிச்சு வச்சாலும் என்னதுங்க, ஓட்டப்பையில் காசு போட்ட மாதிரி கீழே விழுது, யாரோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏன்? ஆண்டவர் உங்களை அப்படியே வைக்கிறாரு, எனக்குள் இருப்பவர்கள் ஐஸ்வர்யவான்கள். உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்த ஆவலாக இருக்கிறாரு. அப்போ இந்த நாளிலே சுதந்திரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, நீர் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறீரப்பா, இனியாவது நான் உமக்காக உழைக்க ஆரம்பிக்கட்டும். I will come forward and I will stand for you. அப்படி நிற்கணுங்க. அப்படி நிற்கும் பொழுது தான் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டுமா? உண்டுங்களா? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென்.
அவ்வளோதாங்க. இதுதான் நம்முடைய சுதந்திரம். நான் கண்ட சுதந்திரம் கிறிஸ்துவுக்குள் உண்டு. ஏமாற்றம் இல்லை, தோல்வி இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, பயம் இல்லை, தரித்திரம் இல்லை. எல்லாவற்றிலும் எனக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு, செழிப்பு உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னை உயர்த்தி நிறுத்துவார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துவார். அவருக்கென்று நாம் நிற்போம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். Who knows, this Sunday you might be a testimony for us. May God starts to work the good deeds in your life and He will make you to flourish in your life. ஆனால் நீங்கள்லாம் என்ன செய்யணும்? எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலையும் நன்றி கெட்டத்தனமாக போயிடக்கூடாது. ஆண்டவரே, நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தோம்னா நாம தாங்க தலை சிறந்தவர்கள். ரைட்? அப்போ நமக்காக ஆண்டவர் எவ்வளோ வச்சிருக்கிறாரு. இன்னும் நான் பெற்றுக்கொள்வது அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். Let us all bow down and we pray before we close. நல்ல பிதாவே, அன்பின் தகப்பனே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்திலே சபையாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக கூடி வந்தோம். உம்மை ஆண்டவரே நாங்கள் தரிசிக்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நேரத்தை கர்த்தர் நீர் அவர்களுக்கு என்று ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இன்னும் கர்த்தருடைய மேன்மையான கிருபை, தயவு ஆண்டவரே அனைத்தையும் நீர் கூட்டி கொடுத்து வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் மேன்மை பாராட்டி உயர்த்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் அவர்கள் கேட்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் அவர்களுக்கென்று சுதந்திரித்து தருவீராக. உம்முடையத்திலே ஆண்டவரே அநேக பொக்கிஷங்கள் உண்டு. அதை அவர்கள் பெறவும் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை காணவும் கர்த்தர் நீர் உதவி செய்யும். நீரை அவர்களை பொறுப்படுத்த ஆசீர்வதித்து நடத்துவீராக. மீண்டுமாய் கர்த்தாவே, உம்முடைய ஐக்கியத்தில் நாங்கள் ஒன்று சேரும் மட்டுமாய் தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இந்த நன்மைகளை எடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகனுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியக்கும் வழிநடத்தலும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவருக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.